வணக்கம். நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தாக்கா, தென்னிந்தியாவின் நயகரான்னு அழைக்கப்படக்கூடிய அதிரப்பள்ளி அருவிக்கு போக போகிறோம். இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வால்பாறை டு சாலைக்குடி, அதாவது வால்பாறை டு திருச்சூர் ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருவி. இந்த அருவி பார்த்திங்கனாக்கா, கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் சாலக்குடி அப்படின்ற இடத்துல பக்கத்தில், அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி ஊராட்சிக்கு அடங்கின ஒரு ஏரியாவில் இருக்குது. இந்த அருவி பார்த்திங்கனாக்கா நல்ல ஹைட்டாக, நம்ம தென்னிந்தியாவிலே நல்ல ஹைட்டான இடத்துலேருந்து விடக்கூடிய ஒரு அருவி. இது வந்து 4 வழியாக விழுது. இது சில நேரத்தில் 3ஆகவும் இருக்கும். தண்ணியுடைய போக்குக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இது மாறும். இந்த அருவிக்கு நம்ம போகிற வழி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைவிடமான வால்பாறை வழியாகவும் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, இந்த சைடில் நம்ம கேரளாலேருந்து வரதா இருந்தாக்கா சாலக்குடி வழியாகவும் போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடியவங்களுக்கு, சென்னையிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வால்பாறை வழியாக வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும், மட்டும் இல்லாமல் பக்கமாகவும் இருக்கும். அப்படி இல்லை, கொஞ்சம் இப்படி நம்ம திருச்சூர்லாம் ஒரு டூர் மாதிரி வரீங்கனாக்கா திருச்சூர் வழியாகவும் வரலாம். திருச்சூர் வழியாக சாலக்குடி வழியாக வரலாம். நாங்கள் தற்செயலாக அங்கே ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போனப்போ, சரி பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் அங்கே போனது. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ த்ரில்லிங் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் சும்மா ஒரு அருவி போவோம், குளிக்கலாம் அப்படின்ட்டு பெருசாக என்கொயரி எதுவும் பண்ணல. பக்கத்தில் இருக்க அருவி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது போவோம் அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இந்த அதிரப்பள்ளி அருவிக்கு போனோம். போயிட்டு அந்த வழியாக வால்பாறை வழியாக நம்ம சென்னைக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் போனோம். ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, நம்ம அச்சங்கோயில் ஏற்கனவே பார்த்துருப்போம். அச்சங்கோயில் மலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது லென்த் அதிகம். அது கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாடு பார்டர்லேருந்து ஒரு 12 கொண்டை ஊசி வளைவுகள் அப்படியே அச்சங்கோயில் போயிடலாம். ஆனால் இங்கே அதிரப்பள்ளி பார்த்திங்கனாக்கா, நம்ம சென்னை டு வால்பாறை ரூட் வழியாக அதிரப்பள்ளி வரவங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை ஏறதுக்கு 40 கொண்ட ஊசி வளைவுகள் ஏறணும். 1 2 கிடையாது, 40 கொண்ட ஊசி வளைவுகள். இது முதல் பாட்டில் நான் இப்போ நான் கேரளாவிலேருந்து போனதுனால உங்களுக்கு சாலக்குடி டு அதிரப்பள்ளிக்கு உண்டான ரூட்டில் போனதுனால அதுக்குண்டான வீடியோவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த வால்பாறை டு சாலக்குடி ஃபுல்லாகவே நம்ம டூரிஸ்ட், அதாவது லைஃப் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னாக்கா, வால்பாறையிலேருந்து வரீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஆழியாறு டேம் வழியாக தான், அந்த பொள்ளாச்சி வழியாக ஆழியாறு டேம் வழியாக தான் அந்த வால்பாறைக்கே நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். அந்த வால்பாறை ஏறும்போது நம்ம ஆழியாறு டேமை ஒட்டி தான் அந்த ரோடே இருக்குது. அந்த ஆழியார் டேமை பார்த்துக்கிட்டே தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 40 கொண்டை ஊசி வளைவுகள் ஏறினா தான் நம்ம வால்பாறையே வர முடியும். அந்த வால்பாறை தாண்டி பார்த்திங்கனாக்கா சோலையாறு டேம் இருக்குது. அதுக்கு நடுவில் டீ எஸ்டேட் இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம், டீ எஸ்டேட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்திங்கனாக்கா இந்த நம்ம சாலக்குடி ஆற்றோட வாட்டர் ஃபால்ஸ் அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நிறைய இருக்குது. அதுக்கு சிலதுக்கு பேர் இருக்குது, சிலதுக்கு காட்டருவி மாதிரி நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் சார்பா அருவி ஒன்று இருக்குது சின்னதாக. அதுக்கு அடுத்து நீங்கள் அதிரப்பள்ளி வரலாம். அதிரப்பள்ளி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அதிரப்பள்ளியிலேருந்து நீங்கள் சாலக்குடி வழியாக கேரளா போய் கேரளா உள்ளேயும் ஒரு டூர் பண்ணிடலாம். இப்போ நான் வந்தது சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி அருவிக்கு வந்திருக்கேன். இப்போ அதுக்குண்டான ரூட்டு தான் பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வனவிலங்குகள் ரோட்டை கிராஸ் ஆகும், பார்த்து போங்க, பத்திரமா போங்க அப்படின்ற போர்டுகள் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நாம் போனது கேஷுவலாக தான் போனேன். சரி, ஒரு காடு தானே, சின்னதாக இருக்கும், ஜாலியாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்க்கும்போது சொல்லிட்டு தான் போகிறோம், என்ன காடு ஒன்றும் பெருசாக மரங்கள்னால சின்ன சின்னதாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அந்தளவுக்கு ஒரு அடர்ந்த காடு மாதிரி இல்லையே அப்படின்னு இந்த எண்ணத்தை எனக்கு அதிரப்பள்ளிக்கு அப்புறமா நம்ம வால்பாறை வர ரூட்டில் ஒரு சின்ன ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராவலாக இருந்தது. கிட்டத்தட்ட வனவிலங்குகள் வந்துருமோன்ற எதிர்பார்ப்பே நமக்கு பயம் கொடுக்கும். அவ்வளோ தூரம் ஆள் நடமாட்டம் கிடையாது. வண்டிகளும் 1 2 தான் போகும். போனாலும் நம்ம அவங்களோட பின்பற்றி போனால் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு நம்ம நினச்சோம்னா கூட அவங்கள பின்பற்றியும் போக முடியாது. ஏன்னா அவங்க ரெகுலராக அதே ரூட்டில் ஓட்டுறக்கூடியவங்க. அவங்களுடைய வேகம் பார்த்திங்கனாக்கா, அதில் வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலுமே
கேரளாலேருந்து அந்த பார்டரில் இருக்கவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தனித்திறமையாக ஓட்டுறாங்க அந்த வண்டிகளை. அந்த டேர்னிங்லேயும் ஆகட்டும் சரி, அந்த காட்டுக்குள்ளே போகிறதாகட்டும் சரி, ரூட்டும் அவங்களுக்கு அத்துப்படியாக தெரியறதுனால வேகமாக போயிடுறாங்க. நாம் தான் கொஞ்சம் பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சுற்றி அடர்ந்த காடுகள். இந்த காட்டுக்கு நடுவில் நம்ம போகும்போது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாலக்குடியிலேருந்து வரும்போது சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிரப்பள்ளி தாண்டும் போது ஒரு அடர்ந்த காடாக மாறிடுது. அது நான் பார்ட் 2ல் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதிரப்பள்ளி டு வால்பாறை. இது வந்து பார்ட் 1 உங்களுக்கு. இந்த பார்ட் 1ல் நம்ம வந்து பார்க்கும்போது அதிரப்பள்ளி அருவியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிரப்பள்ளி அருவி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 24 மீட்டர் முன்ன பின்ன இருக்கலாம். அதுக்கு விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா 23.2830 அப்படின்னு ஏதோ போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக 24 மீட்டர் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 311 போடுறாங்க விக்கிபீடியாவில். 311 to 320 இருக்கலாம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆறு சாலக்குடி ஆற்றுக்கு குறுக்க தான் இந்த அதிரப்பள்ளி அருவியே இருக்குது. சாலக்குடி ஆறு, அந்த ஆறு வருது இல்லைங்களா, அந்த ஆற்றினுடைய வழியில் தான் அந்த ஆறு தான் இந்த இடத்துல அதிரப்பள்ளி அருவியாக உழுது. அந்த ஆற்றோட வழி தான் அது. இந்த அதிரப்பள்ளி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்குது. இங்கேருந்து தான் உங்களுக்கு அடர்ந்த காடே, அதாவது டீப் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய இடங்கள் இங்கேருந்து தான் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா அந்த ஃபால்ஸுக்கு நியர்பை, அதாவது ஃபால்ஸ் பார்க்கலாம், தூரத்துலேருந்து பார்க்கக்கூடிய இடம். இங்கேருந்து நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கனாக்கா தூரத்துலேருந்தே நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதை இது கிட்டேயும் நம்ம போகலாம். இந்த என்ட்ரன்ஸ் இங்கே பக்கத்துலேயே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. செக் போஸ்ட் வந்துடுது. அந்த செக் போஸ்ட்டில் ஒரு மினிமம் காஸ்ட் வாங்கிக்கிறாங்க வண்டிக்கும் நமக்கும். அதை போட்டு நம்ம போயிட்டு அங்கே கிட்டே போயிட்டோம் அப்படின்னாக்கா அது உள்ளே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நம்ம இந்த அருவி கிட்டேயே போய் பார்க்கலாம். என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அழகை ரசிக்கலாமே தவிர அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அதுதான் இந்த இடத்துடைய மைனஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா இடத்துலையும் வனவிலங்குகள் ஜாக்கிரதைன்னு போடுற மாதிரியே அருவிக்கு கிட்டே போனீங்கன்னாக்கா நீங்கள் குளிக்க முடியாது அப்படின்றத குளிக்க தடை, குளிச்சாக்கா ஃபைன் அப்படின்னு போடுறாங்க. ரெண்டாவது பாதுகாப்பு இல்லை. அந்த அணையோட அந்த ஆற்றோட வேகத்தை பார்த்தோம்னாலும் சரி, அந்த அருவி விழக்கூடிய அந்த வேகத்தை பார்த்தா கூட சரி, நம்மளால் வந்து அதுக்கிட்டே நெருங்க முடியாதுன்னு தான் தோணும். இப்போ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு சின்னதாக தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட போய் பார்க்கும்போது தான் அதனுடைய ஸ்பீடு என்னன்றது, அதனுடைய சத்தமே நமக்கு பயங்காட்டும். அதோட இன்னும் அழகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அருவியுடைய ஆர்ப்பரிக்கும் வேகம், ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த வேகமும் அந்த சத்தமும் நம்மளை ரொம்ப பயம் காட்டும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து தான் இந்த அருவியை கிட்ட போய் பார்க்குறதுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம கிட்ட போகிறோம். இங்கே பார்க்கிங்லாம் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்க்கிங் இருக்குது, நம்ம விட்டுக்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு நல்ல ஒரு நடைபாதை, மர நடைபாதை இருக்குது. கொஞ்சம் சிமெண்ட் போட்டு அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. 2 பக்கம் பாதுகாப்புக்கு மரங்கள் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு மூங்கில் இதை போட்டு அழகாக கட்டி வச்சு பார்க்குற மாதிரி. அந்த அதிரப்பள்ளி நம்ம சாலக்குடி ரூட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் நம்ம போகிறோம்னால ரைட் சைடில் ஆறு வந்து போய்கிட்டே இருக்கும். நம்ம அதை எதிர்த்து போகிற மாதிரி நம்ம போய்கிட்டே இருப்போம். கார்லேயோ பைக்லேயோ எதை வேணாலும் போகலாம். நாங்கள் காரில் போயிருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்ன பின்னா இருக்கலாம். அந்த இடம் இங்கே நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த அருவிக்கு கிட்டே போகிறதுக்கு உண்டான இடம். அங்கே போனோம் அப்படின்னாக்கா கேண்டீன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, லெட்டின் வசதிகள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது, கேஷுவலாகவே இருக்கலாம். தேவையான தண்ணீர்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் பட் பாட்டில் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொல்கிறாங்க. ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க, அந்த ஸ்டிக்கர் மாதிரி விட்றாங்க. நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல, இதெல்லாம் கேள்விப்பட்டு நாங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டோம். உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்லேருந்து கேண்டீன் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. அப்படின்னும் போது நம்ம இயற்கையை ரசிச்சுட்டு வெயிட் இல்லாமல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கார்லேயே வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிட்டோம். அதே போல் முக்கியமாக அந்த இடத்துல பார்க்கணுன்னா நீங்கள் குரங்குகளுடைய அட்டகாசத்தை பார்க்கலாம். ஏன்னா நாங்களே அனுபவிச்சிட்டோம். கையில் நீங்கள் ஏதாவது வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த சைடை வந்து பிடுங்கிட்டு உரிமையாகவே பிடிங்கிட்டு போடுவோம். எங்கள் அப்பன் சொத்து குடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இது ஏன் இடம், நீ உள்ளே வந்துட்ட, என்னை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாதுன்ற மாதிரி அட்டகாசம் பண்ணும். ஆனால் அங்கே நம்ம கடையில் ஒருத்தர் இருக்கார், கையில் ஒரு உண்டிகோல் மாதிரி ஒன்று வச்சுட்டுருக்கார். அவரை பார்த்தாலே அத்தனை பேருமே செதறி ஓடிடுறாங்க. வந்துட்டான்டா வில்லன் அப்படின்ற மாதிரி செதறி ஓடுறாங்க. அவங்களும் விரட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வழியில் வந்து அதுங்க நம்மக்கிட்ட வழிப்பறி பண்ண தான் செய்யும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொடுத்துட்டோம்னால வாங்கிட்டு போயிடுதானே, பெருசாக தொந்தரவு இல்லை. அது கையில் இருக்கிறது கேட்குது, நம்ம சாப்பிட்ற பொருள் அது கேட்குது, அவ்வளோதான். அதை கொடுத்துட்டோம்னா வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுது. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள்லேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வராங்க. ஒரு 55 வயசு 50-60 வயசுக்கிட்ட நெருங்குறவங்க மட்டும் கொஞ்சம் சேஃப்டியோடு போகணும். ஏன்னா கொஞ்சம் சீதோஷ்ண நிலையும் அப்பப்போ மாறிட்டுருக்கும்.
ரெண்டாவது பார்த்திங்கன்னா போகும்போது பள்ளமாக இருக்கும், ஈஸியாக இறங்கி ஓடி போயிடலாம் குடுன்ட்டு. வரும்போது ஏற்றமாக இருக்கும், ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் கொஞ்சம் மெதுவாக ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னாக்கா போகலாம். ஆனால் இந்த இடத்துக்கு டூர் போகணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு நாள் பத்தாது. நாங்கள் வந்து ஆன் தி வேல வந்ததுனால நிறைய இடங்களை எடுக்க முடியல. குறிப்பிட்ட சில இடங்களை மட்டும் பார்த்துட்டு ஓடி வந்துட்டோம். ஏன்னா இந்த பக்கம் நம்ம வரோம்னாக்கா காடு 2 காடுகள் இருக்குது. வளைச்சல் காடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சோலையார் காடுகள் இருக்குது. 2 காடுகள் அது ஒரே இணைஞ்சது தான், ஒரே இது தான். இந்த காடுகளில் பார்த்திங்கன்னா நிறைய காட்டருவிகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாள் பத்தாது தான். அவ்வளோ தூரம் இடங்கள் நம்ம அனுபவித்து பார்க்கணுன்னா நமக்கு ஆகிடும். பட்டு நாங்கள் வந்து ஒரு போகிற வழியில் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தது தான் இந்த அதிரப்பள்ளி காடு, அதிரப்பள்ளி அருவி, அதை சுற்றி இருக்க காடுகள். இந்த இடத்த பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். கேண்டீன் இருக்குது, பாத்ரூம் ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது, லேடிஸுக்கு தனியாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேண்டீன் பார்த்திங்கன்னா தெரியும், கேண்டீன் தெரியும். அது இல்லாமல் வனப்பாதுகாப்பு பணியில் இருக்கவங்களும் அங்கங்கே இருக்காங்க. அவங்க கடமையை அவங்க செவ்வனே செய்கிறாங்க, யாரையும் தொந்தரவு பண்ணுறதில்ல. நாம் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணோம் மட்டும் இல்லை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டிக்காகவும் இருக்காங்க. ஏன்னா நம்ம இதில் ஆர்வக்கோளாறுகள் யாராவது டக்குன்னு ஆற்றுல இறங்கிட்டால் அதோடைய நம்ம பார்க்க சாதாரணமாக தெரியக்கூடிய ஆறு காலை வச்சோம்னா இழுத்து கொண்டு போய் தூர வீசிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஸ்பீடில் இருக்கும். பார்க்குறதுக்கு சலனம் இல்லாத மாதிரி தான் தெரியும். அது கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ வேகமாக ஓடுது, எவ்வளோ வேகமாக விழுது, எப்படி ஆர்ப்பரிக்கிறது. நம்ம கிட்ட போக தான் நமக்கு அதனுடைய அபாயமே நமக்கு தெரியும். இதில் தான் யாரும் இறந்துடக்கூடாது, ஏற்கனவே நிறைய பேர் இறந்துருக்காங்கன்றதுனால நிறைய பாதுகாப்பு இதெல்லாம் பண்ணுறாங்க. என்ன ஒன்று நம்ம குளிக்க முடியாதுன்றது ஒரு வருத்தம் இருக்கணும் நமக்கு. ஏன்னா நம்ம போகிற இடத்துல நம்ம தண்ணியை பார்த்தாலே ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். அதுவும் நம்ம சென்னையிலேருந்து போகக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்கனாக்கா தண்ணியை கண்டால் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம கேனில் வாட்டரை தான் பார்த்து பழகிட்டோம், இல்லைன்னா கடல் தண்ணியை பார்த்து பழகிட்டோம். ஒரு நல்ல தண்ணி, இந்த தண்ணியில் குளிக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த நல்ல வாட்டரில், சுத்தமான வாட்டரில் நம்மளுடைய உடம்பே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் ஆன மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷைனிங் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இந்த ஆற்றுல குளிச்சிருக்கோம். அச்சன் கோயிலில் போகும்போது பார்த்துருக்கோம். அச்சன் கோயிலையும் குளிக்கக்கூடாதுனாலும் நம்ம ஆளுங்க அப்படி இப்படி குளிச்சிடுறாங்க சில இடத்துல. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அங்கே மாதிரி ஃப்ரீனஸ் கிடையாது. அங்கே வெட்டிகிட்டே இருப்பாங்க, குளிக்காதீங்க வெட்டுவாங்க. எங்கே காலை வைக்கவே விட மாட்டாங்க தண்ணியில். இந்த ரைட் சைடில் உள்ளே போனீங்கன்னாக்கா அருவி வந்து விழுகிற இடத்துக்கே போகலாம். நாங்கள் கொஞ்சம் வேகமாக போனதால் அந்த இடத்துக்கு மட்டும் போகலை. அதாவது கீழே அருவி விழக்கூடிய இடத்துக்கு கீழே போய் பார்க்கலாம். இது வந்து மேலேருந்து விழக்கூடிய இடத்த மட்டும் பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போனோன்னா கண்டிப்பாக போடுறோம். ஆனால் இந்த வழியில் இருக்கக்கூடிய வால்பாறை வரைக்கும் இருக்கக்கூடிய சில இடங்களை நான் எடுத்திருக்கேன். அது பார்ட் 2ல் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த அருவி பாருங்கள், பார்க்கறதுக்கு அவ்வளோ வேகம் இல்லை, ஒரு அமைதியாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கிட்ட போகும்போது காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணி விழுற இடத்தையும் அந்த விழுற அழகையும் பாருங்கள். அந்த விழுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பீடில் சவுண்டு இறைச்சல் தான் கேட்கும். அப்போ நான் உங்களுக்கு சவுண்டு கம்மி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் சவுண்டு வச்சா பயங்கரமான இறைச்சல் கேட்கும். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கீழே விழுந்து அந்த சாரல் மேலே அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 24 மீட்ரு கீழே விழுந்து அந்த தண்ணி மேலே வர அளவுக்கு உங்களுக்கு சாரல் வர அளவுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியலாக பண்ணல, சும்மா ஒரு ஜாலியாக போன டூரில் சிம்பிளாக எடுத்த வீடியோ தான். கமர்ஷியலாகவே யூடியூபர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க. இதுக்குன்னே சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு கேமராஸ், அட்வான்ஸான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல தெளிவான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட் பாஸுக்கு இவங்க வராங்க, இந்த இடத்த தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட கேங்காக வராங்க யூடியூபர்ஸ்லாம், ஒருத்தர் 2 பேரில் ஒரு கேங்காகவே வராங்க. நிறைய பேர் வராங்க யூடியூபர்ஸு, நார்த் இண்டியன்ஸு, சவுத் இண்டியன்ஸும் நிறைய, நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. அங்கே சாலக்குடியில் இருக்கவங்க கூட அந்த இடத்த பார்க்குறதுக்கு அடிக்கடி வராங்க. அவங்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இடமா இருக்குது. ஏன்னா சுற்றி மலைக்கு நடுவில் ஒரு ஆறு, அந்த ஆறு அப்படியே அருவியாக மாறி விழுந்து போகிற ஒரு ரசனையை நம்ம ரசிக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கு மனசுக்கு ஒரு இதமான ஒரு இடத்த கொடுக்கும். அந்த கிளைமேட்டும் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். இது பாருங்கள், இங்கே தான் இந்த தடுப்பணைகள் கட்டி வச்சுருக்காங்க. விழுற இடத்துல நம்ம ஆர்வக்கோளாறுகள் யாரும் அதை எட்டி பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடாதுன்றதுக்காக மரத்தில் தடுப்பணை வச்சுருக்காங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பாதுகாவலர்களும் இது பார்க்குறாங்க. நம்ம கொஞ்சம் அதிகமான ஒரு ஆட்டங்கட்டம் போட்டோம்னாக்கா ஒரு குரல் கொடுக்குறாங்க, இல்லை சேஃப் இல்லை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு எச்சரிக்கை இது கொடுக்குறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா பாறை வந்து கொஞ்சம் தாழ்வாரமாக இருக்கும். அந்த கேண்டீன்லேருந்து நம்ம இறக்கக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாய்வாக இருக்கும். பார்த்து போகணும். மழை டைமில் போகும்போது வழுக்கி விட்டுரும், அதையும் பார்த்துக்குங்க, சேஃப்டியாக போங்க.
கூடுமான வரைக்கும் பின்னாடி சாஞ்சா மாதிரி போனீங்கன்னாக்கா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். வழுக்குனா கூட கீழே கையை ஊனி நம்ம ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணிக்கலாம். வேகமாக முன்னாடி ஓடுற மாதிரி போனோம்னா உருட்டி விட்டுரும். சின்ன வயசு பசங்களுக்கு ஓகே. ஒரு அபோவ் 50 அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணி போகணும். இந்த இடத்துல அருவி உள்ள இடம் பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் பார்த்திங்கனாக்கா ஹைட்டு பார்த்திங்கனாக்கா வானளாந்த மரங்கள் சொல்லுவாங்க, வானளாவிய மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே நல்ல ஹைட்டான மரங்களாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது தேக்கு இருக்குது, சந்தன மரம் கூட இருக்குன்றாங்க. பட் ஆனால் எங்கள் கண்ணில் அது படலை. இந்த இடத்துல இல்லை, நம்ம காட்டு பகுதியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் தேக்கு மாதிரி மரங்களும் வேறு சில மரங்கள் பார்த்தோம். மூங்கில்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா யானைகள் உடச்சி போட்டு வச்சுருக்கு. யானை சாணம் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம ஒரு இடத்துலாம் பார்த்திங்கன்னா மலை மாதிரிலாம் கூச்சி போட்ட மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி யானைகள் கூட்டமாக வரக்கூடிய இடங்களில் இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட் வந்து அவ்வளோ வனவிலங்குகள் வாழக்கூடிய ஒரு இயற்கை சரணாலயமாக இருக்குது. நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த இடத்த போய் பார்த்து அனுபவித்து சந்தோஷப்பட்டு வாங்க. மைண்ட் ரிலாக்ஸ். இந்த சாலக்குடி ஆறு பார்த்திங்கனாக்கா எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆனைமலைன்னு பார்த்திங்கனாக்கா ஆனைமலை ஹில்ஸு. அது எங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா ரெண்டு இடத்துலையுமே இருக்குது அந்த ஆனைமலை ஹில்ஸோட ஃபாரஸ்ட்டு. அந்த ஆனைமலையிலேருந்து உற்பத்தி ஆகி தான் சோலையாறு வழியாக வந்து அப்படியே டேம் வந்து அப்படியே இங்கேயும் வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 2 ஸ்டேட்லேயுமே இது இந்த சாலக்குடி ஆறு வந்து டச் பண்ணி தான் வருது. இந்த சாலக்குடி ஆற்றின் வரப்பகுதியிலேருந்து நம்ம அதிரப்பள்ளி வரும்போது இதனுடைய வேகம் அதிகமாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பள்ளம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா அந்த ஹைட்டு 24 மீட்டர் ஹைட்டு. அதனால தான் இதை வந்து தென்னிந்தியாவோட நயகரான்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கும்பலில் இந்த மரத்து மேலே சாஞ்சிட்டு இருக்கிறதே நமக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கடா தள்ளிகிளி விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. எட்டி பார்த்தோம்னா அந்த பாறை ஹைட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தோம்னாலே அது ஒரு பயம் கொடுக்குது. இந்த ஸ்பீடுக்கு விழுற இதுக்கு இந்த இழக்கூடிய இந்த தூறல் மாதிரி அந்த செதறக்கூடிய அந்த நீர் துளிகளில் வானவில்லே தெரியுது பாருங்கள். அந்த சூரியன் படும்போது சூரியன் நல்ல வெளிச்சமாக ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் போது பார்த்திங்கனாக்கா வானவில் தெரியும். இங்கே பாருங்கள், யூடியூபர்ஸ் நிறைய பேர் வராங்க இந்த இடத்துக்கு. அதுவும் கும்பலாக வரான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க யூடியூபர்ஸ் தான் நிறைய லைக் பண்ணுறாங்க, இந்த ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த இடத்த. அது வரைக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி இடங்கள் நமக்கும் தெரியாமல் இருந்தது. நான் வந்து ஆக்சுவலாக தற்செயலாக போனேன். ஆனால் நிறைய பேர் இதை பார்த்து வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சவுண்டு இயற்கையாக இருக்கட்டும் தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சவுண்டு கொடுக்குறேன். பாருங்கள், அது நேச்சுரான சவுண்டு கேட்கும். பாருங்கள், பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சவுண்டு வானவில் தெரியும், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் வானவில். பாருங்கள், ஓகே வியூவர்ஸ், இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அந்த வானவில் தெரியுது பாருங்கள். அடுத்து வர வீடியோவில் நம்ம அடுத்த பார்ட் 2ல் வால்பாறை வரைக்கும் போன இடங்களும் உங்களுக்கு காட்டுறோம். வணக்கம், இனிய வணக்கங்கள்.